ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆன நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, கேத்ரினா கைஃப் இவங்களாம் நடித்து ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் வெளிவந்த மேரி கிறிஸ்மஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். மேரி கிறிஸ்மஸ் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி 90s காலகட்டத்தில் மும்பைக்கு வராரு. அவருக்கு யாருமே இல்லாமல் தனிமையில் தான் இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி கத்ரினா கைஃபை மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் பழகுறாங்க. கத்ரினா கைஃபுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக பழகிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அது மேரி கிறிஸ்மஸ்னு ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி கத்ரினா கைஃப் பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போகிற இடத்துல ஒரு சம்பவம் ஆயிடுது. அது என்னென்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சம்பவத்தில் விஜய் சேதுபதியும் கத்ரினா கைஃபும் மாட்டாமல் அதுலேருந்து தப்பிச்சாங்களா, அது என்ன சம்பவம், அட் லாஸ்ட் என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடித்த நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், கேத்ரினா கைஃபாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸை பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விஜய் சேதுபதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் டைம் ஹீரோவாக ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இவரோட ஆக்டிங் அதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் நேச்சுரலாக யதார்த்தமாக இருந்தது. கேத்ரினா கைஃபும் இவருக்கு ஈடு கொடுத்து தமிழில் நல்லாவே பேசியிருக்காங்க. அண்ட் அந்த டப் பண்ண விதம் உண்மையிலேயே நல்லா இருந்தது. அது ரொம்ப டப்பிங்னு தெரிகிற அளவுக்கு இல்லை, மேட்ச் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம டீமையும் பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு ஹிந்தி நடிகை இந்த மாதிரி கூட்டிகிட்டு தமிழ் படத்தை ஃபுல்லாக பேச வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதை பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்த டீமுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃபை சொல்லியே ஆகணும். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி படமாக கொண்டு போயிருக்காங்க. அது கொண்டு போன விதம் உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த படத்தில் வேலை பார்த்தா எல்லாருமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு மியூசிக் டைரக்டர், அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் போர்ஷன் வரப்போ எந்த மாதிரி மியூசிக் போடணும், ஒரு ரொமான்ஸ் காட்சிகள், லவ் காட்சிகளில் வரப்போ எந்த மாதிரி மியூசிக் போடணும்னு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். இந்த இடத்துல நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும் அவருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கத்ரினா கைஃபோட ஜோடி போட்டிருக்காங்க. இந்த காம்போ உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மிஸ்மேட்ச் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நேச்சுரலாக நல்லா இருந்தது. இதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. இவங்க காம்போவில் படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அது எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தோம்னா எனக்குன்னு பெருசாக ஒன்றும் தோணலை. இருந்தாலும் என்ன சொல்கிறது, சில இடத்துலலாம் சில காட்சிகள் நம்ம கூட கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்குது. சில காட்சிகள் ரொம்ப யதார்த்தத்துக்கு மிஞ்சினதாக இருந்த மாதிரி இருந்து நான் ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு வேறு என்ன நெகட்டிவ் இருந்ததுன்னு நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். நீங்கள் கண்டிப்பாக வீக்கெண்டில் ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்க்கலாம், அதுக்கு கேரண்டி. இந்த படம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரிலீஸ் ஆன அயலான் படத்தோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதையும் போய் மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மொத்தமாக மேரி கிறிஸ்மஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 7 கொடுக்குறோம். ஏன்னா ரெண்டு பேருமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அதுக்காக 7 கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம் சியூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.